வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நடிகர் முத்துக்காளை அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்னைக்கு காலகட்டத்தில் குடிப்பழக்கத்தால் பறிப்போன அவங்களோட வாழ்க்கை இன்றைக்கி 58 வயதில் 3 டிகிரி. இந்த மாதிரி இவங்களை பற்றின வாழ்க்கை வரலாறை இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. சில பேருக்கு படிக்கிற ஆசை இருந்தாலும் நிதி நெருக்கடினால் இளமையில் தாங்க நினச்ச கல்வியை படிக்க முடியறதில்ல. ஆனால் அதுக்கான பொருளாதார வசதிகள் வந்ததுக்கப்புறமா கல்வி மேலே இருக்கிற நாட்டம் போயிடுதுன்னே சொல்லலாம். ஆனால் இந்த நடிகர் தன்னோட இளமை காலத்தில் கிடைக்காத கல்வியை நல்ல நிலைமையாக அடைஞ்சதுக்கப்புறமா தன்னோட கனவை தேடி 3 டிகிரியை வாங்கி அசத்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு காலத்தில் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கி இவருக்கு வயசு 58 வயசு, கையில் 3 டிகிரி. சினிமாவிலையும் நிஜத்துலையும் சாதிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் நடிகர் முத்துக்காளை அவர்களை. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பிறந்திருக்காங்க நடிகர் முத்துக்காளை அவர்கள். சினிமா மேலே இருந்த மோகத்தினால சின்ன வயசுலேயே சென்னைக்கு ஓடி வந்திருக்காங்க. அப்போ ஆர்வமாக இருந்ததுனால கராத்தையும் கற்றுக்கிட்டாங்க. தன்னோட 18 வயசில் கராத்தாவில் பிளாக் பெல்ட்டு வாங்கியிருக்காங்க. திரைத்துறையில் ஸ்டண்ட் மாஸ்டராக வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இதுக்கப்புறமா கல்வியை படிக்க முடியாமல் போனதுனால நகைச்சுவை கதாபாத்திரங்களை நடித்து தனக்குன்னு ஒரு தனி இடத்தையும் பிடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் காலப்போக்கில் குடிப்பழக்கத்துக்கும் அடிமையாகி வாழ்க்கையில் நிறைய தப்பான பாதைக்கு போயிருக்காங்க. சினிமாவில் நடிக்கிறத தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள்லாம் குடிக்கிற பழக்கமாகவே வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் அதுலேருந்து மீண்டவர் தான் தன்னோட படிப்பு பாதியிலே விட்டுட்டமே நினச்சிட்டு திருப்பி தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் போய் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி 3 டிகிரி வாங்கி கையிலையும் வச்சுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னோட விடாமுயற்சியால் தான் தமிழ் இளங்கலை இலக்கியத்தில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று சாதனை அடைஞ்சிருக்காங்க. இவங்க தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் 2017ஆம் ஆண்டு இளங்கலை வரலாறும் 2019 தமிழில் முதுகலை பட்டமும் வாங்கியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கப்புறம் மது பழக்கத்துக்கு அடிமையானாலும் அதுலேருந்து மீண்டு வந்து சாதிச்சிருக்காங்கன்ற எண்ணமே கல்விக்கு அடித்தளமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்கிறாங்க. மாணவர்கள் படிக்க வேண்டிய வயசில் படிச்சிடணும்னு சொல்லி அறிவுரையும் சொல்லியிருக்காங்க பொதுமக்களுக்காக. ஒருவருக்கு கல்விங்கிறது தன்னோட குடும்ப வளர்ச்சிக்கும் ஒரு முக்கிய கருவியாக இருக்குங்கிறத, தன்னோட தலைமுறைக்கே வழிகாட்டியாக இருக்குங்கிறத எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் சின்ன வயசில் எதை இழந்தாலும் சரி கல்வியை மட்டும் இழக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை நினைவில் வச்சுக்கிட்டு கல்வியோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு படிங்கன்னு சொல்லி மாணவர்களுக்கு அறிவுரை சொல்கிறதா சமூக வலைதளங்களில் தகவலை பகிர்ந்திருக்காங்க. அதில் கூடுதல் கவனம் செலுத்தணும்னு சொல்லி மாணவர்களை எச்சரிக்கிறேன்னு சொல்லியும் தகவலை பகிர்ந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரியாக நடிகர் முத்துக்காளை அறிவுறுத்தது பல மாணவர்களுக்கு முன்னோடியாக இருக்குதுன்னே சொல்லலாம். மக்களை நம்ம போகிற இந்த மாதிரியான சினிமா தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.